ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போறது அந்த எண் எழுத்து குறியீடுகள்ல இது ஒரு இரண்டாவது டைப். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சில எழுத்துக்களை கொடுத்துட்டு அதே எழுத்துக்களே கொடுத்து குறியிடப்பட்டிருப்பாங்க. அது எந்த வகையில குறியிட்டிருக்காங்க, எந்த ஒரு தர்க்க ரீதியான வழிமுறையை பின்பற்றிருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். இங்க பாத்தீங்க அப்படின்னா, ஷூட் என்பதை TIPPU என PPU எனவும் குறியிட்டால் லீவ் என்பதை குறிக்கும் குறியீடு என்ன அப்படின்னு பார்த்திருக்கோம்னா, இப்ப இங்க ஷூட்டை எப்படி இதுன்னு சொல்றாங்க, எப்படி குறிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, எஸ்க்கு அடுத்த எழுத்து T, ஹச்சுக்கு அடுத்த எழுத்து I, ஓக்கு அடுத்த எழுத்து P, அடுத்து ஓக்கு அடுத்த எழுத்து P, Tக்கு அடுத்த எழுத்து U. அப்பனா எல்லுக்கு அடுத்த எழுத்து என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம தான் எப்போதுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ABCD வரிசை எழுதி வச்சிருப்போம். நமக்கு தெரியும் எல்லுக்கு அடுத்த எழுத்து என்ன அப்படின்னா M, ஈக்கு அடுத்த எழுத்து F, ஏக்கு அடுத்த எழுத்து B, பிக்கு அடுத்த எழுத்து W, ஈக்கு அடுத்த எழுத்து F. இப்ப இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா MFBWF. இதுதான் இந்த முதல் விடைதான் இதோட ஆன்சர். அடுத்தது பாருங்களேன், சைபர் ஈக்குவல் டு CZDHV என்று குறிக்கப்பட்டுள்ளது. அதேவாறு கிரைம் என்பதை குறிக்கும் குறியீடு என்ன? இப்ப இங்க என்னன்னா, இங்க சி அப்படியே இருக்குது. ஒய்க்கு அடுத்து Z, ஒய்யோட அடுத்த எழுத்து முதல் எழுத்து சி அப்படியே இருக்குது. ஒய்க்கு அடுத்த எழுத்து இங்க இருக்குது. அடுத்து பிக்கு அடுத்து இங்க என்ன இருக்குன்னா D, அப்படின்னா BCD ரெண்டாவது எழுத்து இங்க இருக்குது. ஈக்கு அப்புறம் FGH மூன்றாவது எழுத்து. ஆறுக்கு அப்புறம் வீனா நான்கு எழுத்து. ஃபர்ஸ்ட் ஒரு அப்படியே எழுத்து, ஒரு எழுத்து, இரண்டு எழுத்து, மூன்று எழுத்து, நான்கு எழுத்து, அந்த மாதிரி குறிக்கிச்சிருக்காங்க. இப்ப நம்ம அதே மாதிரி கிரைம்க்கு எழுதுவோமா? இப்ப ஃபர்ஸ்ட் எழுத்து அப்படியே போட்டுறணும். ரெண்டாவது எழுத்து என்ன பண்ணணும்னா, ஆறுக்கு அடுத்த எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஸ். அடுத்தது ஐக்கு அடுத்து இரண்டாவது எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கே. அடுத்தது எம்முக்கு அடுத்து மூன்றாவது எழுத்து பி. அடுத்து ஈக்கு அடுத்து என்ன பார்க்கணும், நான்காவது எழுத்து ஐ. இப்ப இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு பார்த்தோம்னா CSKPI, இந்த இரண்டாவது குறியீடு ரொம்ப எளிதாக குறிக்கக்கூடியதா. ஆனா எப்படி குறியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பொருத்தி பார்த்தோம்னா ரொம்ப எளிதாக விடையளிக்கலாம். நன்றி.